ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா ஹரிசான்டல் ஜா ரிலேஷன். ஏற்கனவே நம்ம முன்னாடி இருக்க வீடியோவில் நான் இதில் டிஸ்கிரைப் பண்ணிப்பேன், இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் அபவுட் ஓரியன்டேஷன் ஜா ரிலேஷன் அண்ட் வெர்டிகல் ஜா ரிலேஷன். இந்த சாப்டர் பற்றி இந்த இதில் பார்த்திங்கன்னா வேரியஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது. இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசான்டல் ஜா ரிலேஷன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேண்டிபிள் டு த மேக்ஸிலா இந்த ஹரிசான்டல் பிளேன். ரெண்டு டைப் இருக்குது, சென்ட்ரிக் ஒன்று, எசென்ட்ரிக் ஒன்று. glossary ஆஃப் ப்ராஸ்டாடென்டிக்ஸ் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மோஸ்ட் அக்செப்டட் டெஃபினேஷன் ஆஃப் ஹரிசான்டல் ஜா ரிலேஷன். அந்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னா the maxillary mandibular relationship inverts a condyle articulates with the thinnest avascular portion of the respective disc in the anterior superior portion against the slope of articular eminence. இதுதான் டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னிஃபிகன்ஸ் போகிறோம். இங்கே மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸில் நம்ம பார்த்தோன்னா ப்ரோப்ரியோசெப்டிவ் இம்பல்ஸ் தான் மெயினாக இன்வால்வ் ஆகிருக்கும். இதுதான் மேண்டிபுலர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கைட் பண்ணும். டென்சுலஸ் கேசஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி பெரியோடென்டல் லெகமெண்ட் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்படியே எடென்சுலஸ் கேஸில் ப்ராப்பர் கைடிங் மெக்கானிசம் இல்லாததுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பின்ன அதுக்கப்புறம் தான் அது வந்து மேண்டிபுலர் மூவ்மெண்ட்ஸை கைட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரிக் ரிலேஷன் வந்து ஒரு கைட் ஆக்ட் இஸ் அ சென்ட்ரிக் ரிலேஷன் தான் ஒரு கைட் மூமெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா எப்போயுமே பொசிஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இன்வாலன்ட்ரி மூமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். இது மோஸ்ட்டாக எசென்ட்ரிக் பொசிஷனாக தான் டார்கெட் பண்ணும். ஃபங்க்ஷன் மூமெண்ட்ஸ் வாலோயிங்கு, பைட்டிங்கு, சூவிங்கு இந்த மாதிரி பொசிஷனெல்லாம் மோஸ்ட்டாக அன்ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அந்த நார்மல் பொசிஷனில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து காண்டைலர் கைடன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினாக மெக்கானிசமில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஒன்றுன்னா ரெட்ரிவிங் மேண்டிபிள். இதுதான் மோஸ்ட்டாக ஹரிசான்டல் சென்ட்ரிக் ஜா ரிலேஷனில் இன்வால்வ் ஆகிறது. மேண்டிபிள் எப்பயுமே போஸ்டீரியர் ரெட்ரூட் பண்ணால் நம்மளுக்கு சென்ட்ரிக் ஜா ரிலேஷனாக அக்யூரஸியாக கிடைக்கும். இதில் டிஃபிகல்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. பயாலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும், ஃபிசியாலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும், மெக்கானிக்கலாக அஃபெக்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் சென்ட்ரிக் ஜா ரிலேஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபிசியாலஜிக் மெத்தட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன், அடுத்தது கிராஃபிக், இது வந்து ட்ரேசிங். இது மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின். இது 10 மார்க்கில் எஸ்ஏல வந்து எக்ஸாமில் வரும், மெயின் யூனிவர்சிட்டி எக்ஸாமில். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறோம். இதில் ஃபிசியாலஜிக் பார்த்திங்கன்னா டாக்டைல் மெத்தட், ப்ரெஷர்லெஸ் மெத்தட், ப்ரெஷர் மெத்தட். ஃபங்க்ஷனில் 2 தான், நீடல் ஹவுஸு, பேட்டர்சன். அடுத்து பார்த்தா கிராஃபிக்கு, இன்ட்ராஓரலாக ஒன்று, எக்ஸ்ட்ராஓரலாக ஒன்று. அடுத்து ஃபைனலாக ட்ரேசிங். ஃபிசியாலஜிக் பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்டாக இன்வால்வ் ஆகிறது என்ன, ப்ரோப்ரியோசெப்டிவ் இம்பல்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது வந்து கைனீசெட்டிக் சென்ஸாக இருக்கும், விஷுவல் ஆக்டிவிட்டி, நோ ப்ரெஷர்லாம் இருக்காது. இதில் ஃபிசியாலஜிக் மெத்தடில் டாக்டைல் சென்ஸ் மெத்தட், அந்த டாக்டைல் சென்ஸ் மெத்தடுக்கு இன்னொரு பேர் வந்து இன்ட்ராக்ளோசல் செக் ரெக்கார்ட் மெத்தட். இது வந்து இந்த பேஷண்ட்டில் என்ன பண்ணுங்க, மெயின் மெக்கானிசம் இன்வால்வ் ஆகிறது என்னென்னு பார்த்தோன்னா மேண்டிபிளை ரெட்ரூட் பண்ணுறது தான். மேண்டிபிளை ரெட்ரூட் பண்ணிவிட்டு மேண்டிபிள் ரெட்ரூட் பண்ணணும்னால பின்னாடி தள்ளி இது பண்ணுறது, பின்னாடி தள்ளி போஸ்டீரியராக தள்ளிட்டு அது வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு சென்ட்ரிக் ஜா ரிலேஷனை ரெக்கார்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு நார்மல் இன்ட்ராக்ளோசல் ரெக்கார்டையும் இன்ட்ராக்ளோசல் செக் ரெக்கார்ட் மெத்தடையும் ரெண்டுத்தையும் வச்சு இது பண்ணோன்னா கம்பேர் பண்ணோன்னா ஒரு எரர் இல்லாமல் நார்மலாக வந்தால் அதுதான் அக்யூரஸியான டாக்டைல் சென்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனோட இண்டிகேஷன்ஸ் எந்தெந்த மாதிரி கேசஸில் தான் இன்வால்வ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ரிலேட்டட் ஜாஸு, டிஸ்பிளேசபிள் ஃப்ளாபி டிஷ்யூஸு, லார்ஜ் டங் இந்த மாதிரி கேசஸ்லாம் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஃபேக்டர்ஸ் அப்படி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கணும், யூனிஃபார்ம் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அக்யூரஸியாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு மெயினாக ப்ரிசர்வ் ஆகிருக்கணும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று டென்டேட்டிவ் சென்ட்ரிக் ஜா ரிலேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ளோசல் செக் ரெக்கார்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட்டு வந்து டென்டேட்டிவ் ஜா ரிலேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக மேக்ஸிலரி ரீமை வந்து வேக்ஸை வச்சு இன்சர்ட் இது பண்ணிடுவோம், ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு அது வந்து பேஷண்ட் மவுத்தில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அது ஒரு லேயர் மாதிரி டென்ச்சர் அதசிவ் அப்ளை பண்ணுவோம். டென்ச்சர் அதசிவ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெர்டிக்கல் டைமென்ஷன் அட்ரெஸ்ட்டு வந்து அதை வந்து அப்ளை பண்ணுவோம். மோஸ்ட் இந்த மெக்கானிசம் வந்து எதில் டென்டேட்டிவ் மெத்தட் வந்து ரெட்ரூட்டிங் மேண்டிபிளில் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. இது ரெண்டுத்தையுமே வச்சு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிவிட்டு அக்ளூசல் ரிமை வந்து பேஷண்ட் மவுத்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஆர்டிகுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீத் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், டீத் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். அது வந்து சென்ட்ரிக் ரிலேஷன்ஸில் இருக்கணும். டீத் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ட்ரைலிங் டென்ச்சருக்காக ரெடி பண்ணி வச்சுருப்போம், அக்ளூசல் ரிம் வித் டீத் அரேஞ்ச்மெண்ட்டை. அடுத்தது தான் இன்ட்ராக்ளூசல் செக் ரெக்கார்ட் மெத்தட். இதில் வந்து அந்த ட்ரைலிங் டென்ச்சரை வச்சு யூஸ் பண்ணுறது தான். மேக்ஸிலரி ரிமை வச்சு மேக்ஸிலரி டென்ச்சர் வச்சு ப்ளேஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மேண்டிபுலர் டென்ச்சரையும் ப்ளேஸ் பண்ணுவோம். நடுவில் எந்த கான்டாக்ட் டிஷ்யூ இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு காட்டன் பால்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா மேண்டிபுலர் டென்ச்சரில் ஆலுவாக்ஸ் லேயர் மாதிரி ப்ளேஸ் பண்ணுவோம். இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிளேஸ்டிங் காஸ்ட். காண்டைலர் கைடன்ஸ் இஸ் ஆல்சோ அன்லாக்.
அதுக்கப்புறம் அந்த வேக்ஸ் வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு கம்பேரிட்டிவ் நார்மலாக ஸ்க்ராப் பண்ணாமல் எடுத்த ஒரு ரெக்கார்ட் வச்சுருப்போம். இப்போ வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டு ஒரு ரெக்கார்டு எடுத்துருப்போம். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக அக்யூரஸியாக இருந்தால் இன்ட்ராக்ளோசல் செக் ரெக்கமெண்ட் வந்து ஒரு இதாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெஷர்லெஸ் மெத்தட். இதில் வந்து அக்ளூசல் ரிம் ஆர் கஸ்டமைஸ். சென்ட்ரிக் ரிலேஷன் பொசிஷன் வந்து இருக்கும். டென்ச்சர் பேஸ் வித் அக்ளூசல் ரிம் தான் ஃபேப்ரிகேட் பண்ணுவோம். 2 மெத்தட் இருக்குது. நிக் நாட்ச் அதை அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட்டாக அக்ளூசல் ரிம் சீல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. நிக் நாட்ச் இதனோட ஷேப்னால வந்தது. மேட் ஆன் டென்ச்சர். ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா நிக் நாட்ச் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து மேண்டிபுலர் ரிம் எடுத்துப்போம். மேண்டிபுலரில் ஒரு இடத்துல மட்டும் பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ரைட் பொசிஷனில் நார்மலாக ரிலாக்ஸ் கண்டிஷனில் உட்கார வச்சுட்டு மேண்டிபுலர் ரிமூவ் எடுத்துப்போம். மேண்டிபுலரில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு லேயர் மாதிரி வேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ரிமூவ் பண்ணுற ஏரியா பேர் ட்ரவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மேக்ஸிலரியில் எடுத்துக்கிட்டோன்னா அதே மாதிரி போஸ்டீரியர் பொசிஷனில் ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணுவோம். அதுவும் வந்துட்டு 1.5 mm அப்படின்னு 1.5 இல்லை 3 mm அந்த மாதிரி ஒரு mm வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அதுவும் வி ஷேப்பில் இருக்கணும். அது வந்து நாச் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு நாச்சுக்கு ஆன்டீரியரில் ஒரு ஸ்மால் லேயர் அந்த பக்கல் ஃபெஸ்டிவலோட ஒட்டி இது வந்து ஒரு 1 mm சைஸில் வி ஷேப்பில் அதே மாதிரி இது பண்ணுவோம். அது பேர் நிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் இது பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்குமே இந்த மேக்ஸிலரி இது வந்து அந்த வி ஷேப்பில் நிக்க நாச் பண்ணிவிட்டு பெட்ரோலியம் அதை வேஸ்லினை வச்சு அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மேக்ஸிலரி மேண்டிபுலர் ரிம்மை வந்துட்டு நம்ம வந்து பேஷண்ட் வாயில் மவுத்தில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். அண்ட் பேஷண்ட் வந்து பொசிஷன் வந்து மேண்டிபுலர் வந்து ரெட்ரீட் பண்ணிவிட்டு இது சொல்லுவோம். ரெட்ரீட்னா ஃபஸ்ட்டு வந்து போஸ்டீரியர் பொசிஷனில் இது பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆன்டீரியர், சுப்பீரியர், லேட்ரல் அண்ட் லேட்ரல் பொசிஷன் இந்த மாதிரி பண்ண சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் மேண்டிபுல் வந்து பொசிஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆலுவேக்ஸ் அந்த ட்ரஃபில் இருக்க ஏரியாவில் ஒரு 4.5 mm ஆலுவேக்ஸை வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்டிங் சென்ட்ரிக் அதே மாதிரி மேண்டிபுலர் ரிம் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். சென்ட்ரிக் ரிலேஷன் வித் கைடன்ஸ். இதுக்கப்புறம் அந்த ரெண்டு இதுவுமே அப்படியே வெளியே எடுத்துகிட்டு எக்ஸஸாக அலுவேக்ஸ் இருக்குல்ல சைடில் சர்ஃபேஸில் அந்த மாதிரி இதில் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு ஆர்டிகுலேஷன் பண்ணுவோம். இது வந்து வெரிஃபைட் வித் யூஸிங் எக்ஸ்ட்ராவரல் அண்ட் இன்ட்ராவரல் ட்ரேசிங். இதுதான் நிக் அண்ட் நாட்ச் மெத்தட். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டாப்லர் பின் ஒன்றும் இல்லை. நார்மலாக இருக்கிற அக்ளூசல் ரிம் ஸ்டாப்லர் பின்னை வந்து எல்லா சர்ஃபேஸையும் ஸ்டாப்லர் பின் வச்சு இது பண்ணுவோம். நாட் யூஸ்ட் அண்ட் நாட் சென்ட்ரிக் ரிலேஷன் வெரிஃபைட். ப்ரெஷர் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் எஸ்டாப்ளிஷிங் வெர்டிக்கல் டைமென்ஷன் அப்பர் ரிம் வந்து பேஷண்ட் வாயில் இது பண்ணிடுவோம். லோயர் வந்து ஃபேப்ரிகேட்டட் டு த எக்ஸஸ் ஹைட்டு. அக்ளூசல் ரிம் ஆர் ஆல்வேஸ் சாஃபன் இன் வாட்டர் பத் அது ஒரு மினிமம் டிகிரி செல்சியஸில் வச்சு சாஃபன் பண்ணிவிட்டு மேண்டிபிளை வச்சு க்ளோஸ் பண்ண சொல்லுவோம். தென் த ப்ரீ டிட்டர்மைன் வெர்டிக்கல் டைமென்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு அக்ளூசல் ரிம் மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபிள் அக்ளூசல் ரிம் வெளியே எடுத்துகிட்டு ரிமூவ், கூல்ட் அண்ட் ஆர்டிகுலேட்டட். Functional method is also referred as Chewin method. இது வந்து utilize the functional movements of jaws. It also records the centric gyration. It mainly has to perform the movements அப்படின்னு பார்த்தோன்னா border and lateral movements ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா protrusive or lateral exclusive movement. Functional Chewin methodsல ஃபேக்டர்ஸ் என்னென்ன இன்வால்வ் இருக்குன்னா accurate centric relation, occlusal rim, record base should be in stable condition, and also lack of pressure, neuromuscular coordination. Then the next one is needle house method. Needle house methodல என்ன பண்ணோம் அப்படின்னா அக்ளூசல் ரிம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுவோம் யூஸிங் இம்ப்ரெஷன் காம்பவுண்ட். அந்த மேக்ஸிலரி ரிமில் வந்து 4 metal beads ஆர் ஸ்டைலி அதுதான் ப்ரீமோலார் அண்ட் மோலார் ஏரியாஸில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்டட் அண்ட் ஃபங்க்ஷனல் சென்ட்ரிக் ரிலேஷன் ஆர் கன்சிடர். அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவோம். ப்ரொட்ரூசிவ், ரெட்ரூசிவ், ரைட், லெஃப்ட், லேட்ரல் மூமெண்ட்ஸ் ஆஃப் மேண்டிபிள். அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது மேண்டிபிளில் ஒரு டைமண்ட் ஷேப் பேட்டர்ன் வரும். அதுதான் போஸ்டியர் மோஸ்ட் அண்ட் ஆல்சோ யூஸ் டு ரெக்கார்ட் த சென்ட்ரிக் ஜாரேஷன் கேசஸ். தென் த பேட்டர்சன் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து நீடில் ஹவுஸ் மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேட்டர்சன் மெத்தட். இது வந்து அக்ளூசல் ரிம் வந்து இட்ஸ் யூஸ் மேட் ஆஃப் மாடலிங் பேக்ஸ். அதே மாதிரி முன்னாடி வந்து நம்ம நிக் நாட்ச் மெத்தடில் பார்த்த மாதிரி ட்ரஃப் ஏரியா வந்து அலாங் வித் த லென்த் ஆஃப் மேண்டிபுலர் அக்ளூசல் ரிம்மை ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா 1:1 கார்பன் ரெண்டம் அண்ட் டென்ச்சர் பிளாஸ்டர் வந்து லோட் பண்ணிவிடுவோம் அந்த மேண்டிபுலர் சர்ஃபேஸில். தென் த அக்ளூசல் ரிம் வந்து பேஷண்ட் இன்சர்டட் இன் த பேஷண்ட் மவுத். ஆல்சோ யூ ஆஸ்க் டு பேஷண்ட் வந்து மேண்டிபுலர் மூமெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு காம்பன்சேட்டிங் கர்வ் மாதிரி வரும் நம்மளுக்கு. இந்த காம்பன்சேட்டிங் கர்வ் மாதிரி வந்தவுடனே ஹைட்டை வந்து மேண்டிபுலர் ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டிக்கல் டைமென்ஷன் தான் இது பண்ண சொல்லுவோம்.
வெர்டிக்கல் டைமென்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே பேஷண்ட் மேண்டிபிளை வந்து ரெட்ரீவ் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே அந்த அக்ளூசிவ் ரிம்மை வெளியே பேஷண்ட் மவுத்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஸ்டாப்லர் வச்சு ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவோம். தென் இந்த நெக்ஸ்ட் அதான் கிராஃபிக் மெத்தட். கிராஃபிக் மெத்தட்லனா மெயினாக இது வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். சென்ட்ரிக் ஜார்லேஷன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது, ஆரோ பாயிண்ட் ட்ரேசிங், பேண்டோகிராஃபர். இது வந்து ஆக்சுவலியாக 3 டைமென்ஷனல் ஒன் தான். ஃபேக்டர்ஸ் என்னென்ன இன்வால்வ் இருக்குன்னா ஸ்டெபிலிட்டி, ரெசிஸ்டன்ஸு, ஹைட்டு, எஃபிகாசி. ஆரோ பாயிண்ட் ட்ரேசிங் அப்படின்னா இது ஒரு 1 டைமென்ஷன். இது வந்து எது மூலமாக இது பண்ணுவாங்க அப்படின்னா காத்திக் ட்ரேசஸ் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆரோ பாயிண்ட் ட்ரேசிங் ஆகும். கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பென் இதுதான் ஆரோ பாயிண்ட் ட்ரேசிங் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் பாயிண்ட் என்னென்னா சென்ட்ரல் பியரிங் பாயிண்ட். இங்கே 3 பாயிண்ட் தான் இன்வால்வ் ஆகும். சென்ட்ரல் பியரிங் பாயிண்ட்டு, சென்ட்ரல் பியரிங் டிவைஸு, சென்ட்ரல் பியரிங் பிளேட்டு. இதுதான் சென்ட்ரல் பியரிங் டிவைஸ் தான் சென்டர் ஆஃப் ஆர்ச்சில் வந்து ஆக்ட் ஆகும் அண்ட் ஃபோர்ஸை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். பாயிண்ட் அண்ட் பிளேட்டை டுகெதராக சொல்கிறது தான் சென்ட்ரல் பியரிங் டிவைஸு. எப்பயுமே ஒரு வாட்டி ட்ரேஸ் பண்ணும்போது அப்பெக்ஸ் ஆஃப் ட்ரேஸ் வந்து சென்ட்ரிக் ரிலேஷனாக தான் டினோட் பண்ணோம். அந்த அப்பெக்ஸ் வந்து எப்பயுமே ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அக்யூரஸியாக சென்ட்ரிக் ரிலேஷனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் பார்த்தோன்னா இன்ட்ராஓரல், எக்ஸ்ட்ராஓரல். இன்ட்ராஓரலில் சென்ட்ரல் பியரிங் டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரேசர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணி இன்ட்ராஓரல் கிராஃபிக்கை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் எப்பவுமே சைஸ் ஆஃப் ட்ரேஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், அதுவும் விசிபிளாக இருக்காது ப்ரொசீஜர் அப்போ. அதனால் ட்ரேசர் வந்து எப்போயுமே இன்க்ரீஸ் பண்ணணும் ஹைட்டை வந்து. ப்ரொசீஜர்னால் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பேஸ் வித் சென்ட்ரல் பியரிங் பாயிண்ட்டு அண்ட் பிளேட்டு வந்து பேஷண்ட் மவுத்தில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். பாயிண்ட்டையும் அந்த பிளேட்டையும் ஒரு பொசிஷன் கரெக்டான பொசிஷனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு வெர்டிக்கல் டைமென்ஷன் வந்து கரெக்டாக ஈக்குவலாக கிடைக்கும். க்ளோசிங் பாயிண்ட்டில் வந்து க்ளோசிங் பாயிண்ட் எப்போயுமே மெட்டல் பிளேட் கூட தான் காண்டாக்டில் இருக்கணும். அடுத்தது பேஷண்ட் வந்து மூமெண்ட்ஸ் ஆன்டீரியர் போஸ்டீரியர் லேட்டரல் மூமெண்ட்ஸையும் நம்ம பண்ண சொல்லுவோம். அந்த ட்ரேசிங் பேட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் கம்ப்ளீட் ஆனவுடனே எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆரோ பாயிண்ட் வித் ஷார்ப் அப்பெக்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் அக்யூரசி. இப்போ வந்து இல்லை லைட்டாக பிளண்ட்டாக இருக்குது, ஒரு சென்ட்ரல் பியரிங் பாயிண்ட்டில் வந்து மாறி இருக்குது அந்த பாயிண்ட் அப்படின்னா அது வந்து இன்னும் அக்யூரசி. நம்ம திருப்பியும் ட்ரேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராஓரல் பாயிண்ட் ட்ரேசிங். எக்ஸ்ட்ராஓரல் பாயிண்ட் ட்ரேசிங்கில் அடிஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ் சேம் இன்ட்ராஓரல் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். இங்கே அடிஷ்னலாக பார்த்தா எக்ஸ்ட்ராஓரலில் நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் பியரிங் பிளேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். எப்பயுமே இதனோட சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும், அக்யூரஸியாக இருக்கும். ப்ரெஷர்னா ஃபஸ்ட்டு வந்து டென்டேட்டிவ் வெர்டிக்கல் டைமென்ஷன் எடுப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸிலரி காஸ்ட் வந்து ஃபேஸ்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஆர்டிகுலேட் பண்ணிப்போம். அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மேண்டிபிளரியும் அட்டாச் பண்ணுவோம். மேண்டிபிளை வந்து ரிடியூஸ் பண்ணணும் டு எக்ஸஸ். எதுக்குன்னா இன்டர்க்ளோசல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் ரிடியூஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிலாவில் வந்து ஸ்டைலியாக சென்ட்ரல் பியரிங் பாயிண்ட் இருக்கும், எக்ஸ்ட்ராஓரல் அட்டாச் ஆகிக்கிறது. மேண்டிபிளில் பார்த்தோன்னா ரெக்கார்டிங் பிளேட் வந்து எக்ஸ்ட்ராஓரல் அட்டாச் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டுத்தையும் அக்ளூசல் ரிமையை வந்து நம்ம பேஷண்ட் மவுத்தில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்கர்ஷன் கைடை வந்து நம்ம யூஸ் பண்ணி பேஷண்ட் வந்து லேட்ரல், ப்ரொட்ரூசிவ், ஆன்டீரியர் போஸ்டீரியர் மூவ்மெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரேசிங்கை வந்து எக்ஸ்ட்ராஓரலாகவே ரெக்கார்டிங் பேஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டைலி வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் பியரிங் பாயிண்ட்டு எதுக்குன்னா டென்டேட்டிவ் ஜார்லேஷன் வந்து கரெக்டாக வர்றதுக்கு. இந்த எக்ஸ்ட்ராஓரல் ட்ரேசிங் பார்க்கும்போது அதே மாதிரி ஷார்ப் பாயிண்ட் அண்ட் அப்பெக்ஸ் வந்து கிடைக்கணும். அப்போ தான் அக்யூரஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷார்ப் பாயிண்ட் அண்ட் அப்பெக்ஸ் கிடைச்சோடனே அதே இதில் குயிக் செட்டிங் பிளாஸ்ட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம் அக்ளூசல் ரூமில். அந்த மாதிரி அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட் அந்த அக்ளூசல் ரூம் அந்த ரெக்கார்டிங் பேஸ் பிளேட்டு ஸ்டைல் இதெல்லாத்தையும் சேர்த்து ஆர்டிகுலேட் பண்ணிடுவோம். ஆர்டிகுலேட் பண்ணோன்னா இதுதான் அந்த எக்ஸ்ட்ராஓரல் கிராஃபிக் ட்ரேசிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பேண்டோகிராஃபிக் ட்ரேசிங் மெத்தட். இங்கே வந்து மல்டிபிளர் மூமெண்ட்ஸ் வந்து 3 பிளேன்ஸில் இருக்கும், ஸ்டைலியும் இருக்கும், ரெக்கார்டிங் டேபிள்ஸ் இருக்கும். 3D கிராஃபிக் ட்ரேசிங், எசென்ட்ரிக் ஜார்லேஷன் இன்வால்வ் ஆகிருக்கும், ரியலி ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். இது மோஸ்ட்டாக ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் கேசஸில் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். அதர் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் மேக்ஸ் ரிம் ஃபேர்லி மேண்டிபிள் டு த க்ளோஸ் டு த வெர்டிக்கல் டைமென்ஷனு. மேண்டிபிள் ரிம்மை சாஃப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் செல்லுலாய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், கோனிக்கல் பிளாக்ஸ் வேக்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இவ்வளோ நம்ம சென்ட்ரிக் ஜார்லேஷன் பார்த்தோம். அடுத்தது எசென்ட்ரிக் ஜார்லேஷன் எனி ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேண்டிபிள் டு த மேக்ஸில், அதாவது சென்ட்ரிக் ஜார்லேஷனை தவிர எந்த ரிலேஷனாக இருந்தாலும் மேண்டிபிள் டு த மேக்ஸில் அது எசென்ட்ரிக் ஜார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் ஆர் டாக்டைல் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். மூமெண்ட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தோன்னா ப்ரொட்ரூசிவ் லேட்ரல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிக் ரிலேஷன் பொசிஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சென்ட்ரிக் ஜார்லேஷன், எசென்ட்ரிக் ஜார்லேஷன். சென்ட்ரிக் ஜார்லேஷனில்
டாக்டைல் சென்ஸ் மெத்தட், டாக்டைல் ஆர் இன்ட்ராக்ளூசல் செக் ரெக்கார்ட் மெத்தட், ப்ரெஷர் இந்த மெத்தட் பார்த்தோம். அடுத்தது ஃபங்க்ஷனல் அச்சீவ்மெண்ட் மெத்தடில் நிக்நாச் மெத்தட், நிக்நாச் மெத்தட், ஸ்டாப்லர் பின் மெத்தட் பார்த்தோம். அடுத்து கிராஃபிக்கில் இன்ட்ராஓரல், எக்ஸ்ட்ராஓரல், அடுத்து நீடில் ஹவுஸ், பேட்டர்சன் மெத்தட், இது எல்லாத்தையும் பார்த்தோம். எசென்ட்ரிக் ஜார்லேஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. சென்ட்ரிக் ஜார்லேஷனை தவிர அதர் கேஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ப்ரொட்ரூசிவ் லேட்டரல் மூமெண்ட்ஸ் தான் மெயினாக இன்வால்வ் ஆகும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.